திருமணமாகி வெறும் 18 மாதங்கள், அதாவது வெறும் 1½ வருடங்கள்ல விவாகரத்து கேட்ட பெண் ஒருத்தவங்க ஜீவனாம்சமா கேட்டதை கேட்டு உச்ச நீதிமன்றமே ஆடி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது மும்பையை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க வந்து கடந்த 1½ ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்திருக்காங்க. அது இப்ப வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து தன்னோட வந்து சரியா குடும்பம் நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே வந்து என்ன பண்றாங்க, விவாகரத்து கேட்கிறாங்க. அந்த விவாகரத்துக்கு இடையில கணவருக்கு எந்த உடன்பாடும் இல்ல. ஆனா இந்த மனைவி என்ன கேட்கறாங்கன்னா, விவாகரத்து வேணும். எனக்கு வந்து மனச்சிதைவு நோய் இருக்குது. அதனால நான் விவாகரத்து பெற்றணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. சரி, விவாகரத்து கொடுக்கறதுக்கு உச்ச நீதிமன்றம் முன் வந்தாலும் அவங்க கேட்ட ஜீவனாம்சம் கேட்டு ஆடி போயிட்டாங்க. அதாவது மாசத்துக்கு வந்து 12 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மும்பைல ஒரு பிளாட் வேணும். BMW கார் வேணும் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டுதான் உச்ச நீதிமன்றம் ஆடி போயிருக்கு. என்னன்னா, ஜீவனாம்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்க்கை நடத்தும் போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில 2 பேரும் பிரியணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த மனைவிக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார பின்புலம் இல்ல. அவங்க வந்து வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படிங்கிறபோது, அவங்க கணவர்ட்ட இருந்து கணவர பிரியிறாங்க நேரத்துல அவங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு, வாழ்க்கையை தொடர்ச்சி நடத்துறதுக்கு, அது மட்டும் இல்லாம குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட படிப்பு செலவு, அவங்கள வளர்க்கறதுக்கான செலவுக்கு பணம் இல்லாம அந்த பெண் தவிர்க்கக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு முறையே கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில ஜீவனாம்சமும் ஒரு பெண் கேட்கிற தொகையை அப்படியே வந்து நீதிமன்றங்களும் சொல்லிட மாட்டாங்க, உத்தரவிட மாட்டாங்க. கணவரோட வருமான வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, அதன் அடிப்படையில தான் ஜீவனாம்சமும் வந்து சரியா இருக்குது, இந்த பெண் வந்து கேட்கறது இருக்கா அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கணவர் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால 2 குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அவரோட வருமான வாய்ப்பு இருக்குதா, அவருக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேற என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணிதான் நீதிமன்றங்கள் வந்து ஜீவனாம்சத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இதே நேரத்துல பெண் தரப்புல பாத்தீங்கன்னா, விவாகரத்து பெற்ற பெண் ஜீவனாம்சம் பெற்றுக்கிட்டே வரும்போது அவங்க வேற ஒரு ஆணை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா, இந்த முதல் கணவர் கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா அவங்க வேற ஒரு கணவரோட கமிட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அவரு குடும்பத்தை பாத்துக்கிடுவாரு. அப்ப முதல் கணவரை வந்து ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்ல. விருப்பப்பட்டா அந்த குழந்தை முதல் கணவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பணம் வந்து ஒரு கல்வி பயில்றதுக்கு, அவங்கள வந்து கவனிச்சுக்கிறதுக்கு தேவையான தொகையை வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் வந்து உத்தரவிடுவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மும்பையை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா, என் கணவர் வந்து ரொம்ப வசதியானவர், அவர்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அதனால வந்து எனக்கு மாசத்துக்கு 12 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் வேணும். அது மட்டும் இல்லாம மும்பையில ஒரு பிளாட் வேணும், அதோட BMW கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னோட பேராசையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது கணவருக்கு வந்து வருமானம் இருக்குது, சொத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இவ்வளவு ஜீவனாம்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஒரு ஐடில வேலை பார்க்கிற பார்த்த ஒரு பொண்ண, அது மட்டும் இல்லாம நீங்க வந்து MBA கிராஜுவேட், நீங்க வந்து வேலைக்கு போனா உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு விட அதிகமான சம்பளத்தை நீங்க வாங்க முடியும். ஆனா நீங்க வேணுமுனே வந்து வேலைக்கு போகாம இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது இவ்வளவு தொகையை வந்து ஜீவனாம்சம் வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஜீவனாம்சம்ங்கிறது என்னன்னா, கணவனும் மனைவியும் சமமான ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான வழிய சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இல்ல. நீங்க வேணுமுனே வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துகிட்டு கணவர்கிட்ட இருந்து விவகாரத்தை விட்டவன்னா அவருக்கு கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. ஜீவனாம்சம் தொகையை வந்து சரியா நிர்ணயிச்சு சொல்லுங்க. அப்பதான் வந்து நாங்க வந்து இதுக்கு வந்து ஒரு உத்தரவு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்னொரு சேர்ந்த பெண் ஒருத்தவங்களும் இதே மாதிரி ஒரு இதை பண்ணியிருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து மாசம் வந்து 2 கோடி ரூபாய் வந்து ஜீவனாம்சம் வேணும், இல்ல அப்படின்னா மொத்தமா 500 கோடி செட்டில் பண்ணணும். ஏன்னா என்னோட கணவருக்கு அவ்வளவு சொத்து இருக்குது, அவர் பிசினஸ் பண்றாரு, அவ்வளவு வருமானம் வருது, அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கணவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க கல்யாணமாயே 1 மாசம் தான் ஆகுது, அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலான நாட்கள் பாத்தீங்கன்னா தன்னோட தாயை வீட்டுலதான் இருந்தாங்க, என் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில நாங்க அவ்வளவு தொகையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தரப்புல வந்து முறையீடு செஞ்சாங்க.
இந்த வழக்குல வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா 2 கோடி ஜீவனாம்சம் வாங்கி மாதம் மாதம் வந்து இந்த 2 கோடி வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆகுது, குழந்தைகள் கூட இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில 2 கோடியை வதக்கிட்டு நீங்க வந்து சோம்பேறி மாதிரி வீட்டிலேயே இருந்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கணவரை வந்து ஏமாத்தி கிட்டத்தட்ட ஏமாத்தி வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க அப்படிங்கிற போது அந்த கணவர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, திருமணம் முடிந்து வெறும் 1 மாதம் தான் ஆகுங்கிறனால அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் ஜீவனாம்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பெண் தரப்பு வந்து இறங்கி வரவே இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்திலே சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் மறுபடியும் உட்கார்ந்து பேசுங்க, 30 லட்சம் ரூபாயே அதிகம் தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து அந்த வழக்கு வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்குது. அந்த 2 தரப்பும் பேசுனாங்களா இல்லையா, அது தொடர்ந்து நீதிமன்றத்துல வந்து அந்த சமரச பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை வந்து நீதிமன்றத்துல சொன்னாங்களா இல்லையாங்கிறதுல. ஆனா இதுவரைக்கும் அந்த வழக்கு மறுபடியும் ஹியரிங் வராம இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதாவது ஆஹ் ஜீவனாம்சம் கேட்பதற்கான சில வழிமுறைகளை வகுத்திருக்கோம். அந்த வழிமுறைகள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து இப்போ அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய தகுதியுடைய பெண்கள் ஜீவனாம்சமே கேட்கக்கூடாது. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல வேலைக்கு போனா ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வேணும்னே வந்து அவங்க வேலைக்கு போகாம இருந்தா அது வந்து அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை வந்து உச்ச நீதிமன்றம் ஊக்குவிக்காது, சட்டம் ஊக்குவிக்காது. அதனால அவங்க கேட்கிற ஜீவனாம்சத்தை கொடுக்க முடியாது. அவங்க வந்து பெண்கள் வேலைக்கு போய் படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு தகுதி இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு தங்களை பார்த்துக்கிறது தான் நியாயமானது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதனால இந்த கணவர்கிட்ட வந்து இவ்வளவு தொகை இருக்குது, இவ்வளவு வருமானம் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகுதிக்கு மீறி இந்த மாதிரி ஜீவனாம்சம் கேட்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களையும் பாத்தீங்கன்னா பரவலா பலரும் கருத்தை பதிவிட்டு வராங்க. இந்த விவகாரத்துல இந்த 2, 3 விவகாரங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு ஜீவனாம்சம் கேட்கறது சரியா இல்லையா? திருமணம் ஆகி ஒரு சில மாதங்களே இந்த அளவுக்கு பணம் கேட்பதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.